தத்துவம் மிக மிக முக்கியமானது. அதாவது கொள்கை கோட்பாடு என்று நாம் சொல்லுகிற அந்த கருத்தியல் என்பது ஒரு அமைப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இயக்குனர் வெற்றிமாறன் மிகச் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். வசனங்கள் ஒவ்வொன்றும் இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடியவையாக, ஆழமாக சிந்திக்க தூண்டக்கூடியவையாக, தத்துவம் இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும், போராளிகளை உருவாக்க முடியாது என்பதை அவர் யாரையும் மனதில் வைத்து சொல்லவில்லை. அது இயல்பானது, பொதுவானது, உலகம் முழுவதும் பொருந்தக்கூடிய, அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல, அல்லது குறிப்பிட்ட சில கட்சிகளுக்கு சொல்லுகிற விமர்சனம் அல்ல. கோட்பாடு இல்லாத தனிநபர்கள் தன்னை பின்பற்றக்கூடியவர்களை போராளிகளாக வளர்த்திருக்க முடியாது. வெறுமன கைத்தட்டக்கூடியவர்களாக, தனிநபரை போர்க்கக்கூடியவர்களாக மட்டுமே வளர்க்க முடியும். இது யதார்த்தமான உண்மை. ஆகவே தத்துவம் அல்லது கோட்பாடு என்பது மக்கள் பணி ஆற்றக்கூடிய அமைப்புகளுக்கு மிக இன்றியமையாதது. அதை காட்சி பல்வேறு இடங்களில் மிக அழகாக விவாதிக்கலாம். ஒருவேளை காவல்துறை என்னை கைது செய்து கொலை செய்யும் நிலை ஏற்பட்டுவிட்டால், நான் பலியாகும் நிலை ஏற்பட்டுவிட்டால், அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணைவி அல்லது இணையர் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே பெருமாள் என்ற கதாபாத்திரத்தின் மூலம் இயக்குனர் வெற்றிமாறன் பேசுகிறார். என் கணவர் அல்லது என் குடும்பத்தை சார்ந்த தலைவர் என்று உரிமை கோரக்கூடாது. அப்படி உரிமை கோரினால் போராட்டத்தின் நோக்கம் சிதைந்துவிடும். ஆகவே என்னுடைய சாவு ஒரு தத்துவத்திற்கானது, அடுத்த தலைமுறைக்கானது, இன்னொரு தலைமுறையை வழிநடத்தக்கூடியது என்கிற வகையில் அது அமைய வேண்டும். அப்படித்தான் அதை நீ அணுக வேண்டும் என்று முன்கூட்டியே தன்னுடைய வாழ்க்கை இணையருக்கு எடுத்துச் சொல்லுகிற பாத்திரமாக கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது.